வீணா போனவனை விளக்கு மத்த கட்ட அவனை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து பொண்டாட்டின்னு எழுதி கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காடா. அர்ஜுன் பைய பொழைச்சிக்கிட்டான்டா. பேபி, நான் தான் கார் பிரேக்கோட ஒயரை கட் பண்ணி விட்டேன். அப்புறம் எப்படி அவன் பொழைச்சி? நீ கார் பிரேக் வயரை கட் பண்ணி விட்டலாம் சரிதான்டா. உன் ஆபரேஷன் சக்சஸ். ஆனா அவன் பொழைச்சிக்கிட்டானேடா. டேய், நீ பண்றது எல்லாமே அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரத்துக்கு தான்டா காரணமாவே இருக்கு. இவ எப்ப வந்து நின்னா நம்ம பேசினதை கேட்டிருப்பாளோ? சமாளிப்போம். அது இல்லப்பா, ஏய், என்ன தைரியண்டி உனக்கு? யார் மேல கைய வைக்கிற? நான் யார் தெரியுமா? அப்படி என் மேல கைய வச்சிருவியா? அர்ஜுன் சாருக்கு ஏதாவது ஆச்சு, நீங்க உயிரோடவே இருக்க மாட்டீங்க. ஏய், அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நானா காரணம்? சும்மா நடிக்காதீங்க, நீங்க தான் காரணம். நீங்க போன்ல பேசினப்பவே நான் கேட்டுட்டேன். இப்போ அத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏய், என்னடி பெருசா கதை எழுந்து விடுற? நான் யார்கிட்ட போன் பேசினேன்? நீ என்னத்த பார்த்த? இத பாருங்க, அர்ஜுன் சாருக்கு நடந்த ஆக்சிடென்ட்க்கு காரணம் நீங்களும் அந்த ஜோதிமணியும் தானே எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஜோதிமணியோட சேர்ந்துக்கிட்டு கார் பிரேக்க கழட்டி விட்டுருக்கீங்க. ஏய், என்னடி சொல்ற? அர்ஜுன் சாருக்கு நடந்தது விபத்து இல்ல, சதி. நீங்க பேசினத நான் கேட்டுட்டேன். ஏய், சீ, என்னடி உளறிட்டு இருக்க? அவன் கண்ணு மண்ணு தெரியாம காரை ஓட்டிக்கிட்டு போய் மரத்துல மோதினா அதுக்கு நான் காரணமா? சும்மா சமாளிக்க வேண்டாம். உங்க ஃப்ராடுத்தனம் வெளியே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்னும் நான் மரியாதையா பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க என் அப்பாவோட அக்காங்கிற ஒரே ஒரு காரணம் தான். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. இது நாள் வரைக்கும் எங்களை தான் தரக்குறைவா பேசிட்டு இருந்தீங்க. எல்லாத்துக்கும் நாங்க பொறுத்து பொறுத்து போனோம். இப்போ உயிரோட விளையாடுற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல, இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏய், இத பாருடி, ஆதாரம் இல்லாம எதுவுமே பேசாத. உன் நாக்கு அப்படியே அழுகிற போகுது. ஆதாரம் இல்லாம பேசுறேன்னா ஆதாரத்தோட தான் பேசுறேன். நீங்க எல்லாம் எப்படி போய் என் அப்பா கூட பிறந்தீங்க? என் அப்பா ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாரு. ஆனா நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்களே. நாங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம்? ஏன் எங்களுக்கு இப்படி துரோகம் பண்றீங்க? நாங்க நல்லபடியா தலையெடுக்க நினைக்கிறப்பெல்லாம் இப்படி தலையிலேயே அடிக்கிறீங்களே. உங்களுக்கு உங்க தம்பி எதுல குறை வச்சாரு? நீங்க பண்ற எல்லா அக்கிரமத்தையும் பொறுத்துக்கிட்டு பாவம் அக்கா, அதுக்கு நம்மள விட்டா வேற யாரும் கிடையாதுன்னு பெருந்தன்மையா இருக்காரு. ஆனா நீங்க என்னடா சோறு போட்ட வீட்டுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றீங்களே. உங்க தம்பிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? ஏய், என்னடி பேசிட்டு இருக்க நீ? இந்த பாரு, அநியாயமா என் மேல பழி போடுற வேலை வச்சுக்காத. ஆதாரம் இல்லாம என்கிட்ட நீ பேசவே கூடாது. நான் தான் இதை பண்ணேங்கிறதுக்கு என்னடி ஆதாரம் இருக்கு? வேணா நீ போலீஸ்ல போய் என் மேல புகார் கொடு. நான் போலீஸ்கிட்டயே பேசிக்கிறேன். போலீஸ்ல புகார் கொடுத்தா பிரேக்க கழட்டி விட்டவன், கழட்ட சொன்னவங்க எல்லாரும் மாட்டிப்பீங்க. அர்ஜுன் சார் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அர்ஜுன் சாருக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சு, நீங்க எல்லாரும் அவ்வளவுதான். ஏற்கனவே ஜோதிமணிய கொல்றதுக்கு துப்பாக்கியோட அலைஞ்சவரு. இப்போ கேட்கவே வேண்டாம். உங்களை எல்லாம் ஏதாச்சும் பண்ணிட்டு அவரு ஜெயிலுக்கு போயிடக்கூடாது. அதுக்காக தான் போனா போதுன்னு உங்களை நான் விடுறேன். இனிமே
இனிமே இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணீங்க நீங்க எல்லாரும் அவ்வளவுதான். ஏய், சும்மா அப்படியே அவ்வளவுதான் என்ன பயம் காட்டுறியா? பயம் காட்டல, நிஜத்தை தான் சொல்றேன். அப்பாவுக்கும் அர்ஜுன் சாருக்கும் இது மட்டும் தெரிஞ்சிச்சு நீங்க எல்லாரும் அவ்வளவுதான். ஏய் என்ன மடியில கனம் இருந்தா தாண்டி வழியில பயம் இருக்கும். நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, எனக்கு பயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியுதுரி, நீயும் ஆத்தாளும் சேர்ந்து அப்படியே பிளான் பண்ணி என்ன என் தம்பி கிட்ட பிரிக்க பாக்குறீங்களா? இந்த பாருடி, உன் ஆத்தாளை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது நான் தாண்டி. அதை மட்டும் நீங்க யாரும் மறந்துடாதீங்க. உனக்கு உங்க அப்பனா தானடி தெரியும். ஆனா நான் அதுக்கு முன்னாடியே என் தம்பின்னு அவனை என் தோள்லையும் மார்லையும் போட்டு தாங்கி இருக்கேன்டி. சும்மா அதே இதையும் சொல்லி எங்க 2 பேரும் பிரிக்க நினைக்காதீங்க. அந்த பாவம் உங்களை சும்மா விடாதுடி, சும்மா விடாது. அநியாயமா பழி போடுறா. ரொம்ப நடிக்காதீங்க. அர்ஜுன் சாருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்போ இருக்கு உங்களுக்கு. என்ன பார்த்து இவ்வளவு பேச்சு பேசிட்டல்ல, இருடி. மம்மி, நீ சந்தேகப்பட்டது சரிதான் மம்மி. அர்ஜுன் மாமா கார் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் இந்த குண்டம்மா தான். இப்போ நான் அர்ஜுன் மாமா உயிருக்கு ஆபத்து வர அளவுக்கு பண்ணதுக்கு வருத்தப்படுறதா, இல்ல இந்த குண்டம்மா என்கிட்ட வசமா மாட்டினதுக்கு சந்தோஷப்படுறதா? இது போதும் மம்மி, இந்த குண்டம்மாவை வீட்டை விட்டு துரத்திடலாம். இந்தாங்க தம்பி. உத்தமன், கல்யாணம் நல்லபடியா முடியணும். வசுவ மாலையும் கழுத்துமா பார்க்கணும். இப்ப இருக்கிற ஒரே கவலை அதான். எனக்கும் அதே கவலை தான் தம்பி. நானும் மாலையும் கழுத்துமா தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். புரோக்கரை பார்க்க சொன்னேன், பாத்தீங்களா உத்தமன்? தம்பி, முதல்ல நீங்க நல்லபடியா எந்திரிச்சு வீட்டுக்கு வாங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம். ஐயோ உத்தமன், என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க உத்தமன். நான் எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கேன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு காரணம் வசுவோட கல்யாண விஷயம்தான். அது நல்லபடியா முடியணும். வசு என்னுடைய ஒய்ஃப்னு கையெழுத்து போட்டது எனக்கு சுத்தமா புரியல உத்தமன். ஆனா ஒண்ணு, ஒரு பொண்ணு தாலி கட்டிக்காத ஒருத்தரை இவர் தான் என் புருஷன் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறானா, வசு என் மேல எவ்வளவு அனுப்பிச்சிருக்கா பாருங்க. ஆக்சிடென்ட்ல அடிப்பட்ட ஒருத்தர் அதை பத்தி கவலையே படாம ஒரு பொண்ணுக்கு நன்றி கடன் செலுத்தணும்னு நினைக்கிறாருன்னா, அப்போ அவர் அந்த பொண்ணு மேல எந்த அளவுக்கு காதல் வச்சிருப்பாரு. உத்தமன், நான் சொல்றது அன்பு. நான் சொல்றதுக்கு பேரு காதல். ஒருத்தருக்கு நல்லது செய்யறதுக்கு பேரு அன்பு, பிரியம்னா அதுக்கு கைமாறு செய்யறப்ப அந்த அன்போட இன்னும் பல மடங்கு பெட்டரா செய்யணும்ல, அதுக்கு பேரு தான் தம்பி காதல். உத்தமன், எனக்கு இல்லாத ஒன்ன நீங்களா உருவாக்க நினைக்கிறீங்க உத்தமன். இருக்கிற ஒன்ன நீங்க இல்லன்னு மறைச்சிட்டு தானே இருக்கீங்க. நான் எதையும் மறைக்கல, எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை உத்தமன். நான் ரொம்ப தெளிவா வெளிப்படையா இருக்கேன். வெளிப்படையா இருக்கிறது நீங்க இல்ல தம்பி, வசு மேடம். எவ்வளவு துணிச்சலா ஹாஸ்பிட்டல்ல வசுந்தரா அர்ஜுன கையெழுத்து போட்டாங்கன்னா யாரு தைரியமானவங்க? அவங்க தான் துணிச்சலான பெண்மணி. எதுக்கு முடிச்சு போடுறீங்க உத்தமன்? நீங்க அவங்க கழுத்துல 3 முடிச்சு போடணும் தம்பி. அதுக்காக தான் நான் இந்த முடிச்சு போடுறேன். தம்பி, ஒரு பொண்ணு அண்ணன் தம்பின்னு யோசிக்காம கையெழுத்து போடுவா. அதுக்கு இடம் பொருள் ஏவெல்லாம் தேவை கிடையாது. ஆனா ஒய்ஃப்னு மட்டும் எந்த சூழ்நிலையும் கையெழுத்து போட மாட்டா. அதுக்கு மட்டும் காரணம் சொல்லி அவங்களால தப்பிக்க முடியாது தம்பி. அவங்க தப்பிக்கவும் நினைக்க மாட்டாங்க. வசுந்தரா அர்ஜுனுங்கிறது வெறும் கையெழுத்து இல்ல, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, கடவுளை அவங்க கை மூலியமா போட வச்ச முத்திர தம்பி. அது ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு எவ்வளவு வாக்குவாதம் பண்றீங்க உத்தமன். தம்பி, உங்களுக்கு வேணா ஒண்ணு இல்லாத விஷயமா இருக்கலாம், ஆனா இந்த உத்தமன் சொன்னா அது கரெக்டா இருக்கும் தம்பி. நீங்க என் வாயை கட்டி போட்டாலும் என் மனசை கட்டி போட முடியாது. வசுந்தரா பேருக்கு பின்னாடி அர்ஜுன் வந்தாதான் கரெக்டா இருக்கும். வசுந்தரா அர்ஜுன், அர்ஜுன் வசுந்தரா, கேட்கவே நல்லா இருக்குல்ல? ஏதாவது ஒண்ணு வளர்க்கிட்டே இருக்கீங்க உத்தமன். புரோக்கரை பார்க்க சொன்னேன், பாத்தீங்களா? பாத்துட்டேன், பேசிட்டேன். இளமாறன் கிட்ட பேசிட்டு போன் பண்றேன்னு சொல்லிருக்காரு. அப்பாடா, இத சொல்லாம எவ்வளோ பேச்சு பேசுறீங்க உத்தமன். இளமாறன் கிட்ட வசு பத்தி சொல்ல சொன்னீங்களா? அவ பரதநாட்டியம் ஆடுவா, குடும்பத்தை நல்லா கவனிச்சுப்பா, ரொம்ப உண்மையா இருப்பா, எதையும் பக்காவா பிளான் பண்ணி பண்ணுவா, ஆபீஸ் நிர்வாகத்தை பக்காவா பார்த்துப்பா. எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா இல்லையா? எல்லாத்தையும் விரிவா விளக்கமா சொல்லிட்டேன் தம்பி. புரோக்கர் லேட் பண்ணா அந்த இளமாறன் வீட்டுக்கு நாமளே நேரா போயிடலாம்.
இந்த இடம் நிச்சயமா முடிஞ்சிடும். அப்படி முடிஞ்சதுன்னா உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் உத்தமன். ப்ரமோஷன்லாம் எனக்கு வேணாம் தம்பி. ஏன் உத்தமன்? அது ப்ரமோஷன் ஆயிடுச்சுன்னா நிறைய வேலை பளு இருக்கும். வேலை பளு விடுங்க. முன்ன மாதிரி உங்ககிட்ட சகஜமா சிரிச்சு பேச முடியாதுல்ல, அதுக்காக சொல்றேன். சரி உத்தமன், அப்ப டீக்ரேட் பண்ணிக்கிறேன் போதுமா? தம்பி நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. நான் உங்க குடும்பத்துல ஒருத்தர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு என்னமோ அர்ஜுன் வசுந்தரா தான் சரின்னு படுது. சரி, திஸ் மேட்டர் இஸ் டிஸ்மிஸ்ட். நீங்க கிளம்புங்க. நல்லதுக்கு சொன்னா ஒத்துக்கிற பழக்கமே கிடையாது. ஒண்ணு இல்லை, எப்போ டிஸ்சார்ஜ் பண்றாங்கன்னு நான் கேட்டு வந்துடுறேன் தம்பி. போங்க. மீனாட்சி, ஓகே மீனாட்சி, சரி மீனாட்சி. அப்புறம் கூப்பிடுறேன். இங்க பாரு, எனக்கு சிறந்த தொழிலதிபருக்காக கிடைச்ச அவார்ட். சூப்பர்ண்ணா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வழக்கமா நீ இதெல்லாம் ஆபீஸ்ல தானே வச்சிருப்ப, இன்னைக்கு என்ன வீட்டுக்கு கொண்டு வந்திருக்க? அண்ணா, கையில என்ன பேண்டேட் போட்டிருக்கு? இதுவா? நான் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு பேஷண்ட்டுக்கு பிளட் தேவைன்னு கால் பண்ணாங்க, அதான் கொடுத்துட்டு வந்தேன். அண்ணா, இப்படியே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காத, உன் வாழ்க்கையை நீ கொஞ்சம் பாத்துக்கணும்ல. அப்படி இல்லம்மா, நான் செய்யற நல்ல விஷயங்களால கடவுள் உனக்கு ஒரு நல்ல வரன் அமைச்சு கொடுத்தாருனா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஏய் லூசு, ஃபீல் பண்ணாத. சரிண்ணே, இதை நான் போய் பூஜை ரூம்ல வச்சுட்டு வந்துடுறேன். சார், உள்ள வாங்க. உட்காருங்க சார். தேங்க்யூ சார். சார், நான் கல்யாண தரகர் தங்கராஜ். உங்ககிட்ட ஃபோனில் கூட பேசினேனே. என்ன விஷயம் சொல்லுங்க சார். ஒரு வரன் விஷயமா சார். இந்தாங்க சார், பாருங்க. இதுல பொண்ணோட போட்டோ இருக்கு. சார், பொண்ணு போட்டோ இருக்கட்டும், என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை போட்டோ காமிங்க சார். சார், உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. முதல்ல உங்களுக்கு முடிச்சிடலாம் சார். தரகர் சார், நான் உங்ககிட்ட ஃபோன்லேயே தெளிவாக சொல்லிட்டேன். என் தங்கச்சியை கட்டிக்க போறவரோட தங்கச்சியை தான் நான் கட்டிப்பேன்னு. அதுக்கு அப்பெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ கூலா முதல்ல உங்க கல்யாணத்தை முடிங்கன்னு சொல்றீங்க. அது எங்களுக்கு தெரியாதா சார்? சார், நீங்க கேட்குற மாதிரி அமையறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். இப்பெல்லாம் அப்படி ஒத்துக்க மாட்டாங்க சார். பரவாயில்ல சார், அந்த மாதிரி வரன் அமைகிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். சார், இவங்க அந்தஸ்துல வசதி உள்ளவங்க சார். ரொம்ப நல்ல இடம் சார். பொண்ணு வீட்டில் உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். சார், உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறதுனால நீங்க காட்டுற பொண்ணை நான் கட்டிக்கணுமா சார்? இந்த பாருங்க சார், என் தங்கச்சி போற இடத்துல நல்ல வசதியா சீரும் சிறப்புமா இருக்கணும். அவ வாழ்க்கை நல்லபடியா அமையணும். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தாதான் அந்த மாதிரி அமையும் சார். நான் ஏற்கனவே இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு கட்டுப்பட்டு நீங்க வரன் பார்க்குற மாதிரி இருந்தா பாருங்க, இல்லைன்னா வேண்டாம் சார். கல்யாணங்கிறது ரொம்ப புனிதமான விஷயம். அதுல கண்ணியமா நடந்துக்கணும் சார். எல்லார மாதிரியும் நடக்காதீங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. நான் எதிர்பார்க்குற மாதிரி ஏதாவது வரன் இருந்தா கொண்டு வாங்க. அதுக்காக நான் எத்தனை நாள் வேணாலும் காத்திருக்கேன். சரிங்க சார், அதே மாதிரி பாத்திரலாம். ஆனா ஒண்ணு சார், இந்த மாதிரி கண்டிஷன்லாம் போட்டீங்கன்னா 2 பேருக்கும் கல்யாணம் நடந்த மாதிரி தான். அண்ணே, என்னண்ணா இதெல்லாம்? அப்பா பாருங்கப்பா, மேரேஜ் புரோக்கர் அண்ணனுக்காக ஒரு வரன் கொண்டு வந்தாரு. ஆனா அண்ணா மேரேஜ் புரோக்கரை திட்டி அனுப்பிட்டாருப்பா. என்ன இளமாறன் இதெல்லாம்? இல்லப்பா, பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கறதான பேச்சு. எனக்கு மட்டும் வரன் கொண்டு வராரு, தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கொண்டு வரலப்பா. அதான் வேணான்னு சொல்லி அனுப்பிட்டேன். அப்பா, நீங்களாவது சொல்லுங்கப்பா. முதல்ல அண்ணன் கல்யாணம் நடக்கட்டும். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லப்பா. இங்க பாருமா மீனாட்சி, இப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. ஒரு பொண்ணுக்கு கல்யாணங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உனக்கு எது நல்லதோ அதைத்தான் இளமாறன் செய்வாம்மா. வேண்டாம்ப்பா, என்னை கட்டிக்கிறவன் பரிதாபப்பட்டோ இல்ல நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து ஆசைப்பட்டோதான் என்னை கல்யாணம் பண்ணிப்பான். அதுல எனக்கு உடன்பாடு இல்லப்பா. இங்க பாரு மீனாட்சி, உடம்புல வேணா குறை இருக்கலாம், ஆனா மனசுல இருக்க கூடாதுமா. இப்ப எனக்கே உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நான் தாராளமா கல்யாணம் பண்ணிப்போமா. அப்படி ஒரு வரன் கண்டிப்பா உனக்கு அமையுமா. அண்ணா, எனக்கு தான் கல்யாணம் வேணாங்கிறல்லண்ணா. நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் உங்க 3 பேர் கூடவும் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடுறேன். இங்க பாரு மீனாட்சி, உனக்கு ஒரு வரன் அமையாம நான் யார் கழுத்துலயும் தாலி கட்ட மாட்டேமா. அப்பா, நீங்களாச்சும் அண்ணன்கிட்ட சொல்லுங்கப்பா. இத பாருமா, உனக்கு அண்ணன்னா உசுரு, அவனுக்கு நீன்னா உசுரு. நீ சொல்லியே கேட்காதவன் நான் சொல்லியாமா கேட்க போறான்.
அப்பா எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது தங்கச்சி இருக்கிற கல்யாண மேடையில் எங்கள் 2 பேருக்கும் ஒன்றாதான்ப்பா நடக்கும். அண்ணா நாய் கண்ணு, பேய் கண்ணு, நரி கண்ணு, ஏன் கண்ணு, ஓன் கண்ணு, எல்லார் கண்ணும் அப்படியே பொசுங்கி போகணும். எல்லா அதிர்ஷ்டியும் ஓடி போயிடுச்சு தம்பி. மம்மி உலக மகா நடிப்பு மம்மி. ஒண்ணுமே நடக்காத மாதிரி எப்படி இருக்குன்னு பாரு. இது கிட்டதான் நம்ம நிறைய கத்துக்கணும் மம்மி. ஆமாண்டி, மூஞ்ச பாரு. என்னமோ இந்த குடும்பத்துல பல வருஷம் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு ரியாக்ஷன். ஆ. நீங்க போங்க தம்பி, நான் இந்த ஆரத்தியை கூட்டிட்டு வந்துடுறேன். என்னவோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா செஞ்ச புண்ணியம்தான் உன்னை காப்பாத்திருக்க அர்ஜுன். ஏன் நீங்க புண்ணியம் செய்யலையா? நீங்க செஞ்ச நல்லதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம அர்ஜுனை காப்பாத்திருக்க. இதுக்கெல்லாம் காரணம் கந்திருஷ்டி தான். அதான் சுத்தி போட்டாச்சுல, இனிமே எல்லாம் சரியாயிடும். வாங்க உள்ள போலாம். ம். ஆனந்த், சொல்லுங்கண்ணா. காரை சர்வீஸ் விட்டியா? சொல்லிட்டேன், நாளைக்கு மார்னிங் வந்துடும். ஐயோ, என்ன தம்பி ஹால்லே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? ரூமு கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைங்க. போங்க தம்பி போங்க. பாட்டி நீங்க பெரியவங்க, நீங்க சொன்னா கரெக்டா தானே இருக்கும். மம்மி நக்ஷத்ரா, மம்மி மாமா ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ கூட்டிட்டு போ. சரி மம்மி. ஆரம்பிச்சிட்டா. நீங்க யாரும் வேண்டாம். வசு நீ வா. நம்ம கேட்கும் போது இல்லைங்க வேண்டியது. ஆனா ஒரு ஆறுதல் தேவைன்னும் போது உங்க மனசு வசுந்தரா மேடமை தான் தேடுது. நான் சொன்ன எங்க ஒத்துக்கிறீங்க? ஏன் வர சொல்லிட்டு அமைதியாவே இருக்கீங்க? எதுக்கு அர்ஜுன் சார் வர சொன்னீங்க? ஹாஸ்பிட்டல்ல என் வைஃப்னு கையெழுத்து போட்டல, அதுக்காக தான். சாரி அர்ஜுன் சார், அந்த நேரத்துல உங்க உயிரை காப்பாத்தணுங்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. வேற ஒன்றும் தெரியல. நான் வைஃப்னு கையெழுத்து போட்டது உங்க மனசை கஷ்டப்படுத்திருந்தா சாரி அர்ஜுன் சார். ஆமா வசு, என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு தான். இந்த ஹிஸ்டரி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கோப்பெருஞ்சோழன்னு ஒரு மன்னரும் பிசிராந்தேர்னு ஒரு புலவரும் ரொம்ப திக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பான். ஆனா அவங்க வாழ்க்கையில மீட் பண்ணதே இல்லை. ஆனா அந்த மன்னர் தன்னுடைய கடமை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு நாள் சாகணும்னு முடிவு பண்ணிட்டாராம். ஆனா அந்த ஃப்ரெண்டு பிசிராந்தேருக்கு தெரியவே தெரியாதான். ஆனா இருந்தாலும் அவர் உள்ளுணர்வுக்கு தான் நண்பன் சாக போறான்னு தெரிஞ்சு போய் பார்த்தாராம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நான் ஹிஸ்டரியில தான் பார்த்துருக்கேன். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் உன்கிட்ட தான் ரியலைஸ் பண்ணேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு மனசுல நினைச்சிட்டு இருக்க நீ என்னுடைய வைஃப்னு கையெழுத்து போட்டது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல. ஐ எம் வெரி சாரி வசு. உன்னை என் பெஸ்ட் ஃப்ரெண்டு 100 வாட்டி சொல்லியிருப்பேன். அது பெரிய விஷயமே இல்லை வசு. ஆனா ஒரு வாட்டி நீ ப்ரூவ் பண்ற பாரு, அதுதான் கிரேட்.